ஹாய்டா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னடா அதுக்குள்ளே இந்த வீடியோ வந்துடுச்சு, அதாவது உயிரோவியத்தோட லாஸ்ட் ஃபைனல் பார்ட் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாம், ரொம்ப இழுத்து விட்டேன். அதுவும் இல்லாமல் இதை முடித்தா தான் நான் நெக்ஸ்ட் ஐடியல் மாமா கண்டினியூ பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் ஐடியல் மாமா இன்னும் 10 எபிசோடு இருக்குது. அதை எப்போ நான் முடித்து அடுத்து ரிவெஞ்ச் போடலான் இருக்கேன். ஸோ நிறையா பேர் ரிவெஞ்ச் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் ரிவெஞ்ச் செகண்ட் எபிசோட் செகண்ட் சீசன் போடலான் இருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு ஐடியல் மாமா முடிக்கணும்ல, அதுக்கு முன்னாடி உயிரோவியத்தை முடிச்சு விட்ருவோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பேக்ரவுண்டில், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போது உயிரோவியம் உள்ள போகலாமா? இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறோம். ஜங்குக் பெட்டில் படுத்திருக்கான். பக்கத்தில் டீ ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவனை பார்த்துட்டே உட்காந்து இருக்கான். இப்போது டே தான். ஜங்குக் ப்ளீஸ் திரும்ப வந்துடு என்கிட்ட. பழைய ஜங்குக்கா, பழைய பாப்பாவா, எந்திரிச்சு வந்துடு. என்னால் முடியலடா. நீ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்குது ஜங்குக். ஜூன் பார்த்தியா, ஒன்று போய் அங்கிள்னு சொல்கிறான். வேண்டாம் ஜங்கு, எந்திரிச்சு வந்துடுறா. நீ நான் ஜூன் ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். ப்ளீஸ் ஜங்கு, திரும்ப வா, வாடா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே பேசிகிட்ருக்கான். ஜங்குக்கு கொஞ்சம் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப டார்க் லைட்டில் தெரியுது. ஸோ அவன் அப்படியே ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்க பக்கத்தில் டேங் தான் இருக்கான். டேங் அதை பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் கண்ணு முழிக்கிறாங்க. அதை தெரிஞ்ச உடனே அவன் டாக்டரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அப்போது டக்குன்னு ஜங்கு கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். ஸோ அவன் பக்கத்தில் வந்துட்டு, நான் எங்கேயும் போகல, டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வெளில வரான். ஸோ அவன் வெளில வரவும் கரெக்டாக ஜிமனும் யுங்கியும் உள்ளே வராங்க. ஸோ இந்த மாதிரி ஜங்கு கண்ணு முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே டாக்டர் அழைக்க போகிறான். ஸோ அப்படி வந்துட்டு டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் அங்கே டேங், ஜிமன், யுங்கி 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி டேங் உத்து பார்த்துட்டே இருக்கான் வித்தியாசமாக. அதை யுங்கி பார்த்துட்டு, டே நீ வெளில போ யுங்கி, ஓடா அப்படின்னு சொல்ல ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்போது ஜங்குக் தான், டே எங்கே போகிற? ஜங்குக் என்ன சொன்ன? டே எங்கே போகிறான்? அவன் என் மேலே கோபமாக இருக்கானா? அண்ணா நான் எதுவும் பண்ணலண்ணா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அண்ணா. அவனுக்கு கோவப்பட வேணான்னு சொல்லு. டே இரு ஜங்கு, ஒரு நிமிஷம். உனக்கு தேவை ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஜங் ஒன்றும் இல்லை. டாக்டர் என்னாச்சு அவனுக்கு? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் இங்கே டே, ஜிமன், யுங்கி 3 பேருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, அவனுக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் ஜிமன் தான், ஒருவேளை அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சோ தெரில ஜிமன். அவன் தான் சொன்னானா? நல்லா யோசிச்சு பாடுறா, அவன் ஏதாவது சொல்லியிருப்பான். இல்லைடா, நான் பேசிகிட்டு இருந்தேன்னா அவன் மயக்கத்தில் இருக்கும்போது திரும்ப வந்துருன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவன் கண் முழிச்சான். வெளில வரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அவன் எதுவும் என்கிட்ட சொல்லலை. ஒருவேளை டேங் பேசினதுலனா ஞாபகம் வந்துருச்சோ யுங்கி? தெரில, வந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டாக்டர் தான் வெளியே வராங்க. வெளில வந்துட்டு, கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாகுது. ஸோ இப்போது எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு. ஜங்குக் ரூம் வார்டில் இருக்கான். மற்றவங்களாம் கூப்பிட்டு தனியாக பேசிகிட்ருக்கார் டாக்டர். இப்போ யுங்கி, டாக்டர்
அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் டே ஞாபகம் இருக்க மாதிரி சொன்னான். ஞாபகம் வந்துருச்சா சார்? அவருக்கு ஞாபகம் வந்துருச்சா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரில. பட் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. இருந்தாலும் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவர் எது வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்காரோ அது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போதைக்கு அவர் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காருங்கிறது நீங்கள் பேச பேச தான் தெரியும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்காம நார்மலாக பேசுனீங்கன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் எக்காரணத்துக்கு ஒன்றும் அவரை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஓகேங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இவங்கி தான் உள்ளே போகிறான். இங்கே உள்ளே போகும்போதே அவனுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எதுவும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். உள்ளே போகும்போது ஜங்குக் தான் இங்கேயே பார்த்துட்டு, அண்ணா அண்ணா வலிக்குதுண்ணா. ஜங்குக், ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, ரொம்ப வலிக்குதா? நான் வேணா டாக்டர் கூப்பிடவா? வேணாம். டேங் எங்க? அவன் என்கிட்ட வரமாட்டேங்கிறான். நான் எந்த தப்பும் பண்ணலையே. அவன் மேலே கோவமாக இருக்கானா? எனக்கு என்னாச்சு? இல்லைடா, ஒன்றும் இல்லை, சும்மா ஃபீவர் தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். ஃபீவருக்கா இவ்வளோ செக்கப் பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை ஜங்குக்கு, ஒன்றும் இல்லை. சரி, டேவை வர சொல்லு. வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளில போய் டேவை அழைச்சிட்டு வரான். டேக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அவன் அப்படியே நர்வஸாக வெளில வரும்போது ஜங்குக் தான், டே 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 ஏன் அங்கேயே நிற்கிற? சாரிடா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல். இல்லை ஜங்குக், அப்படிலாம் இல்லை, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ என் மேலே கோவமாக இருக்கியா? இல்லையே. இல்லை இல்லை. ஓகே அண்ணா. என்னடா? இன்னும் 1 வீக்கில் எங்களுக்கு மேரேஜ் இருக்குல்ல. அப்போது நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதா? 1 வீக்கில் உனக்கு மேரேஜா? மறந்துட்டியா என்ன? இல்லை மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் இவங்கேயும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லணுன்னே தெரில. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அண்ட் ஜிம்மன் தான் இப்போ வரான். ஜிம்மன் வந்துட்டு, நான் கொஞ்சம் நேரம் அவனை பார்த்துக்கிறேன், 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லை ஜிம்மன், நான் பார்த்துக்கிறேன். டே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா. அவன் கண்ணில் சுத்தமாக தூக்கம் இல்லை. அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துருச்சுல. ஆனால் அவனுக்கு ஜூனை ஞாபகமே இல்லையே. பாருட்டே, அது அவன் பையன் எப்படி அவன் மறப்பான்? கண்டிப்பாக அவனுக்கு ஞாபகம் வரும். போ. இல்லைடா டே, அவன் சொல்கிறது உண்மைதான். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஜூனை நீ நேற்றுலேருந்து பார்க்கல, அவனும் அழுதுட்ருப்பான். போய் பாரு அவனை. சரி போகிறேன். அப்புறம் அவன் அவங்கள பார்க்கணுன்னு சொன்னான். சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஆனால் இவங்க எங்கேருந்து போகலை. இப்போ ஜிம்மன் தான், இவங்கி போடா, நீயும் போய் தூங்க. இல்லைடா வேணாம், இவனை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது. இவனை திரும்பி என்னால் இழக்க முடியாது. வேண்டாம் ஜிம்மன். இவங்கி நான் பார்த்துக்கிறேன், நீ போ, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை அது இவங்கி சொல்கிறேன்ல, போ. சரி நான் போகிறேன், ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணு, உடனே வந்துடுறேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சிடுறான். ஸோ ஜிம்மன் அப்படியே பக்கத்தில் இருந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படி தான் அந்த நைட் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ மிட் நைட் போல் திடீர்னு ஜங்குக்கு வந்து ஏதோ சவுண்ட் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ ஜிம்மன் பக்கத்தில் போயிட்டு, என்னாச்சு ஜங்கு? ஜிம்மன் தலை ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு டாக்டர் அழைச்சிட்டு வரான். ஸோ டாக்டரும் வேகமாக வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க.
ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜிம்மனை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை சார், இது கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு வர பெயின் தான். ஸோ டேப்லெட் கொடுத்துருக்கோம், ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகே அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ ஜிம்மனும் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். அப்போது திடீர்னு ஜங்குக்கு தான் ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் என்னாச்சு, வலிக்குதா திரும்ப, நான் போய் என்ன டாக்டர் கூப்பிடவா? இல்லை, ஜூன் எங்கே? ஆ, ஜூனா? ஆ, ஜூன் எங்கே? உனக்கு ஜூனை ஞாபகம் இருக்கா? நான் ஏன் ஜூனை மறக்க போகிறேன்? அவன் எங்கே? அவனுக்கு பால் கொடுக்கணும். ஜங்குக், அவனுக்கு பால் கொடுக்கணும். நான் ரொம்ப நேரம் ஆச்சு அவனை பார்த்து. அவன் பசியில் அழுதுட்டுருக்க போகிறான். அது அது டேம் கிட்டே இருக்கான். நான் கொண்டு வர சொல்கிறேன். சீக்கிரம், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட அழைச்சிட்டு போகாதீங்கன்னு. இல்லை, அது கீழே தான் இருக்கான், 5 மினிட்ஸில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வேகமாக போய் ஃபோன் எடுத்து டேங்க் தான் கால் பண்ணுறான். இந்த பக்கம் டேங்க் தான். சொல்லு ஜிம்மன், எதுவும் பிரச்சனையா? டேங்க், அவன் ஜூன் எங்கன்னு கேட்குறான். என்னது? ஜூன் எங்கன்னா பால் கொடுக்கணும்னு கேட்குறான். உண்மையாக சொல்கிறேன்? உண்மையாக தான். நீ சீக்கிரம் ஜூன் அழைச்சிட்டு வா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் தூங்கிட்டு இருக்க ஜூன் அப்படியே தூக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் வரான். ஸோ இந்த பக்கம் அவன் எங்கிட்டையுமே சொல்லியிருப்பான். ஸோ எங்கேயுமே வேகமாக வந்திருப்பான். இப்போது எல்லோரும் ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு வந்து இப்போ தூங்கிட்டு இருப்பான். ஸோ இப்போது பொறுமையாக ஜிம்மன் தான் போயிட்டு, ஜங்குக் ஜூன் வந்துட்டான் ஜங்குக். என்ன ஜூன்? யார் ஜூன்? ஜங்குக், சொல்லு ஜிம்மன், யார் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அவன் ஜூனை வந்து அவன் ஷோல்டரில் போட்டிருக்கான், தூங்கிட்டுருக்கான். இப்போது ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு, அது யார்? ஜங்குக், உனக்கு நிஜமாலே ஜூன் ஞாபகம் இல்லையா? யார் ஜூன் சொல்லுங்க. இல்லை யாரும் இல்லை, நீ ரெஸ்ட் எடு. நீ போ. ஆனால் அது ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது எல்லோரும் அப்படியே வெளில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டாக்டரும் வர இந்த மாதிரி ஜங்குக்கு இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கை பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் தான் இங்கேயே பார்த்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, அவருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ அது அப்படியே ப்ராசஸ் ஆகட்டும், எதையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு. ஏன்னா ஒரு பக்கம் ஜூன் கேட்குறான், இன்னொரு பக்கம் ஜூன் யாருங்கிறா. ஸோ அது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் அப்புறம் ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே ஜங்குக்கு கேட்ட மாதிரியே இன்றைக்கி டேங்க்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நடக்குது. ஸோ எப்போதும் போல் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து நடக்காமல் வீட்டிலே அவங்களுக்குள்ளேயே நடக்குது. ஸோ இப்போது ஜங்குக்கு தான், அண்ணா நீ என்ன எப்போ பார்த்தாலும் என் மேரேஜ் வந்து கிராண்டாக நடக்கணும்னு சொல்லுவேன். இப்போ என்ன, நம்ம 4 பேர் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாரும் வேணாமா? நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் தான் வரான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டேங்க பார்த்து, யார் இது? அது வந்து என் பேர் ஜூன். உங்கள் பேர்? என் பேர் ஜங்குக். ஜூன் அவங்க பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நீங்களும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. அவன், அங்கிளா? நான் ஒன்றும் அங்கிள் இல்லை, நான் அம்மா அப்படின்னு சொல்ல எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இப்போ யுங்கி தான், ஜங்குக் என்ன சொல்கிற? ஆமாம், ஜூன் என் பையன் தானே, இவன் என் பையன் தானே. ஆமாண்ணா, ஜூன் பிறந்து 3 வருஷம் ஆச்சுல்ல. ஜங்குக் அது ஆமாண்ணா ஜூன் என் பையன் தானே, மறந்துட்டியா என்ன? அவன் பிறந்து 3 வருஷம் ஆச்சு.
ஆமாம், ஆனால் அது ஜங்குக். சொல்லுடி, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ம், இல்லை. ஆ, என்ன ஜங்குக் சொல்கிற? இல்லடி, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அது எனக்கு தெரியும். எனக்கு ஏதோ ஆச்சு, நான்லாம் மறந்துட்டேன்னு. நேற்று நைட் நீ பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் தூங்கிட்டேன்னு நினச்சி நீ என்னமோ பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதில் மறந்துட்டேன்னு. ஜூன் என் பையன்னு அடித்து சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு அவன் ஞாபகம் இல்லைங்கிறது உண்மைதான். அதுக்குன்னு அவன் என் பையன் இல்லைன்னு ஆகிடாதுல்ல. ஆனால் அப்பப்போ தோணும், என் பையன் எங்கேயோ இருக்கான், எனக்கு பையன் இருக்கான்னு. அது நான் தான் அது ஒரு லூஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையே இருக்காங்கிறது நீ அன்னைக்கு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுமான்னு தெரியல. ஆனால் இதுவும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜூன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜூனும் ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறான். இங்கே இருக்க எல்லாருக்கும் இப்போ என்ன சொல்லணுன்னே புரியல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜங்குக் தான் யுங்கியை பார்த்துட்டு, என்ன உனக்கு கல்யாணம் பண்ணணுமா வேணாமா? ஆ பண்ணலாம் பண்ணுங்க. எனக்கு இல்லை, உனக்கு. ஆ, எனக்கா? ஆமாம், உனக்கும் ஜுமனுக்கும் கல்யாணம் வேணுமா வேண்டாமா? வேணும். பார்த்தியா அவனை? ஜுமன் சாரி, அவனே திட்டுற. அன்னைக்கு ஏதோ நான் உனக்கு பண்ண போய் உங்கள் மேரேஜ் நின்று போச்சுல்ல. ஸோ அதுக்காக இப்போது நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஜங்கு, ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம். ஓகே, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிங்கை வந்து யுங்கிக்கிட்டேயும் ஜிமன்கிட்டையும் கொடுக்குறான். ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே ரிங்கை கையில் மாற்றிக்கிட்டு 2 பேரும் அப்படியே நிற்க. ஜங்குக் தான், சரி கிஸ் பண்ணுங்க. அண்ணா நடிக்காத, நீ நிறையா வாட்டி அவனை கிஸ் பண்ணியிருக்க, எனக்கு தெரியும். உனக்கு எப்படா தெரியும்? இங்கே பாரு, எனக்கு 1-2 தான் மறந்து போச்சு, மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நீங்கள் 2 பேரும் அந்த பார்க்கிங்கில் நின்று அடிச்சிங்களே ஒரு கிஸ்ஸு, இல்லை நினச்சிட்டு, அதெல்லாம் உட்காந்தே நான் பார்த்தேன். ஜங்குக், அது ஏன் தப்பு இல்லை, நீ தான் பப்ளிக்கில் அடித்த. ஏண்டா, பார்க்கிங்கில் ஒரு மூலையில் ஒளிஞ்சு அடித்த கிஸ்ஸை எட்டி பார்த்துட்டு நாங்கள் பப்ளிக்காக கிஸ் எடுத்தோம் நீ சொல்கிறியா? ஜிமன், அதெல்லாம் இல்லை, பெட்ரூமை விட்டு வெளில வந்தாலே இது பப்ளிக் தான். சரிடா, அப்போ நீயும் ஒன்ட்டையாகவும் அடிச்சிங்களே ஒரு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்ல வரேன். ஸோ அப்போது ஜங்குக் தான் ஜூனோட காதை மூடிட்டு, இங்கே பாரு, குழந்தை இருக்கும்போது நல்லா தப்பாக பேசாத. ஏது இப்போ நீ பேசுனியே அது கரெக்டு, ஆனால் நாங்கள் பேசினது தப்பாடா? இங்கே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் உன் ஆளை நீ பார்த்துக்கோ, ரொம்ப பேசுகிறான். ஏண்டா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? என்னண்ணா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதா? ஐயோ தங்கமே, நீ பண்ணாமையா? அல்லாத போயிட்டு உன் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இரு. எனக்கு குழந்தை குட்டி இருக்குது, உனக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஜிமன் தான் ஒரு மாதிரி ஷை ஆகிறான். அப்போது ஜங்குக் அதை பார்த்துட்டு, என்னடா எதுவும் நடந்து எதுவும் 3 மாதம் முழுகாமல் இருக்கியா நீ? டே உன்ன மாதிரிலாம் இல்லைடா. என்ன மாதிரி இல்லைன்னா? நீ தானே கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிட்ட, இப்போ நீ மட்டும் எதுவும் முடிக்கலையா? நான் ஒன்றும் உன்ன மாதிரி கல்யாணம் அடுத்த நாளே வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லலை. ஜிமன், சரி விடு பழச்சிப்போ, அதெல்லாம் 3 வருஷத்துக்கு மேலே நடந்தது. கிளம்பு. படா, உனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லு. இங்கே பாரு, தம்பி ரொம்ப பேசுகிறான். அவன் சின்ன பையன்டா. ஏண்டா, சின்ன பையன் பேசுகிற பேச்சாடா அது? ஹலோ நான் இங்கே இருக்கேன். வாங்க சார் வாங்க. நீங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ண போகிறீங்க? உங்கள் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. இப்போ எதுக்கு நீங்கள் உள்ளே வரீங்க?
நீங்கள் தேவையில்லாமல் ஜங்குக்கை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் டேய் ஏடா ஃப்ரெண்டும் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு இப்படி என்னை டார்கெட் பண்ணுறீங்க? அப்போ எனக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லையா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கத்த. நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் தான் அப்படியே ஜிமன் கிட்டே ஓடுறான். ஸோ ஜூன் அப்படியே தூக்கிட்டு ஜிமன் தான் மாமாவா என்னடா முறையே இல்லாமல் முறையாக கூப்பிடுற? அப்போ நான் எப்படி கூப்பிடணும்? அவனுக்கு அவன் அண்ணன், அதனால் அவன் பெரியப்பா. அப்புறம் பெரிய மீன் கூப்பிடு. பெரிய மீயா? ஓகே பெரிய மீ, நான் இருக்கேன் உங்களுக்கு. நீ பாருங்கள், யாரும் என் பெரிய மீயை பேசக்கூடாது, கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் சொல்கிறான். ஸோ இப்போது ஜங்குக் தானே பார்த்துட்டு இவன் என்ன என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான், ஜிமன் கிட்ட இப்படி நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்ல 3 பேருக்குமே ஒரு மாதிரி முடிஞ்சு சுருங்கிடுது. ஸோ போட்டேன் தான், அது இல்லைடா அவன் ஜிமன் கூட தான் எப்போவுமே இருப்பான். ஸோ அதனால தான் நீ தப்பாக நினச்சிக்காத. சேச்சா ஜிமன் கூட தானே, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என் கூடயும் கொஞ்சம் நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக மூஞ்ச மாட்டேன். இந்த பக்கம் கொஞ்சம் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சாரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் ரொம்ப ஹாப்பியாக தூக்கிக்கிறான். ஸோ இப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா இப்போ எல்லாருமே ஒரு பீச்சில் இருக்காங்க. ஸோ இப்போது ஜங்குக் தான் அங்கேயுமே ஒரு பெயிண்டிங் செட்டை தூக்கிட்டு வந்துட்டு வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு ஆப்போசிட்டில் டே, ஜிமன், யுங்கி அப்புறம் ஜூன் 3 பேரும் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டே வரைஞ்சிட்ருக்கான். இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேங் தான் ஜங்குக்கிட்ட வரான். ஜங்குக்கிட்ட வந்துட்டு அவன் பெயிண்ட் பண்ணுறதை பார்த்துட்ருக்கான். இப்போது டே அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப நாள் ஒன்று மிஸ் பண்ணுறேன் ஜங்கு. தெரியும். உண்மையாவா? அப்படி சொல்ல முடியாது. நீ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாள் நைட்டு நான் தூங்கும்போது என்னை பார்ப்பல, அதில் புரிஞ்சுது ஜங்கு. ஆமாம், நான் தூங்குவேன் தான், ஆனால் அப்பப்போ ஒரு இன்டென்ஷன் சொல்லும் நீ என்னை பார்த்துட்ருக்கேன்னு. அப்போது உனக்கு தெரியாமல் பார்ப்பேன். நீ என்னை அப்படியே என்னையும் ஜூனையும் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருப்ப. ஸோ அப்போ புரிஞ்சுது ஜங்குக், உன்னை நான் உண்மையாகவே ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. உனக்கு இன்னொன்று ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஜங்குக் தான் அப்படியே எது யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஏன் அவன் தலையில் கையை வைக்கிறான். அதை பார்த்தோன்னே ஆகுதான். இல்லை நீ எதுவும் யோசிக்காத, வேணாம் விட்டுரு. இல்லை டேம், அது ஒன்றும் இல்லை, லைட்டாக இல்லை வேணாம், சொல்கிறத கேளு. எனக்கு ஞாபகம் வந்துச்சா என்னான்னு தெரில, ஆனால் அப்பப்போ கனவு மாதிரி ஏதோ சிலது வருது. மேபி அது என்னோட பாஸ்ட்டாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மறந்துட்டேங்கிறனால உனக்கு என் மேலே கோவமாடா? சி லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை விட்டுட்டு போயிடுவியா? ஜங்குக்கா, வாயில் அப்படி ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது உனக்கு. ஓகே சரி, என்ன பெயிண்ட் பண்ணிகிட்ருக்க? அதுவா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெயிண்டிங் காட்ட, அவன் அங்கே யுங்கி, டே, ஜிமன் அவங்கெல்லாம் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதை அப்படியே அவன் பெயிண்ட் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு டேங் தான், ஆமாம் நீ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற சிலதுக்கெலாம் பேர் வைப்பியே, இதுக்கு ஏதாவது பேர் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அவனும் அப்படியே டேங் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த கேன்வாஸ் போர்டை பார்த்துட்டு வச்சுருக்கேன். என்னது அது சொல்கிறியா? சொல்லிட்டா போச்சு. வேறு என்ன, உயிரோவியம். ஓகேடா, இதோட நான் அந்த சீரீஸை இல்லை 3 ஷார்ட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ரொம்ப குட்டியாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், பின்னாடி ஒரு நாய்ஸ் தோண கேட்டுட்டு இருந்திருக்கோம். என்னால் சத்தியமாக ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் என்ன மன்னிச்சிக்கோங்க. எப்படியும் இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது
பட் இதான் எண்டிங். வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பின்னாடி ஓடிட்டுருக்கு. ஓகேடா, ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. டாடா, பை பாய்.